அன்பு வணக்கம் சொந்தங்களே! இன்னைக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இது வந்து 3 நாள் வீடியோவ உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு, என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சோன்னு காய் இருந்துச்சுங்க. கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சோண்டு கருவேப்பில, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சு. என் பையன் சொன்னான், "அம்மா ஏதாவது வெஜிடபிள் தோசை மாரி போட்டு குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்டான். "எப்ப பாரு போர் அடிக்குது. ப்ளைன் தோசையா சாப்பிட்டுட்ருக்கோம். தக்காளி தோசை, ஆனியன் தோசை இந்த மாரி தான் செஞ்சு குடுத்துருக்கீங்க. இந்த மாரி ஏதாவது வெஜிடபிள் தோசை செஞ்சு குடுங்கம்மா." அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி வா மாவு இருக்குன்னு சொல்லிட்டு மாவ கரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு தேவைப்பட்டீங்கன்னா, நீங்க முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து நீங்க போட்டு நீங்க வதக்கிட்டும் போட்டுக்கலாம். இல்ல அப்டின்னா, வதக்காமயும் போட்டு நீங்க சுட்டுக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு எது ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த ஆப்ஷனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதோட 2 தக்காளி, கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் கலந்து நீங்க போட்டு சுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு என்ன சட்னி ஆப்ட்டா இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சட்னி, சாம்பார் செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. அது போக நம்ம வந்து கொஞ்சமா நம்ம காயே இல்ல அப்படின்னா, நம்ம என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்றது தெரியாது. டக்குன்னு நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு வீட்ல காய் எதுவுமே இல்ல. அ மரத்தில வந்து முருங்கா இருந்துச்சு. அந்த முருங்காய போட்டு கொஞ்சமா புளிக்குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமா போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு, கேரட் பொரியல், கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணியாச்சு. இதுவும் நல்லாருக்குங்க. அது போக இந்த குழம்பு வந்து வத்த வத்த சூப்பரா இருக்குங்க. எப்பயுமே நான் வாரத்துல ஒரு முறை வந்து கொண்டைக்கடலை மொளக்கட்டி, இல்ல பச்சை பயிறு மொளக்கட்டி சாப்பிடுவோம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. என் பையன் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்ல 2 மாதுளம்பழம் இருந்திருக்கு. அந்த மாதுளம்பழத்த சாறு எடுத்து, ஐஸ் கட்டி எல்லாமே ஜீனி எல்லாமே போட்டு அத வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப்ல வந்து போட்டு எல்லாமே ஜூஸ் மாரி போட்டு அதில ஃப்ரீசர்ல வச்சுட்டாரு. ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா செம்மையா இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம், மாதுளம்பழ ஐஸ்கிரீமு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரெசிபி வேணும் அப்டின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல்ல போய் நான் என்னென்ன பண்ணுனேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்றேன். இது வந்து எங்க ஸ்கூல்ல வந்து ஆனுவல் டே வரப்போது. அதனால நான் பார்த்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பழைய மாடல்னு கூட சில பேருக்கு தெரியும். ஆனா சில பேர் இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து தெரியாது. அதனால வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன மாடல் போடலாம். ஒரு ஃப்ளவர் வாஸ் வயர் கூடையில. வயர் வயர் கூட போடுற வயர வச்சு தான் இந்த ஃப்ளவர் வாஸ் பண்றோம். இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா நான் கடைசியில காட்டுறேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, அடை தோசை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பயிரும் நம்ம பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காணப்பயிறு இந்த மாரி எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சாச்சு. பச்சரிசி, புழுங்கரிசி எல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. அப்புறம் நம்ம வீட்டிலேயே தானே இருக்குல்லங்க, முருங்கைக்கீரைய புடிச்சு, வெங்காயம் பொடிசா நறுக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய பொடி பொடியா நறுக்கி அதையும் போட்டு, இல்ல துருவியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு கலந்து தோசை சுட்டு பாருங்க. அந்த தோசைக்கு ஈடு என எதுவுமே இருக்காதுங்க. கார சட்னி வச்சு, தேங்காய் சட்னி வச்சு, இதுக்கு எதுக்கு வேணாலும் நல்லாருக்குங்க. சாம்பார் கூட சாப்பிட்டுக்கலாம். அது மாரி செஞ்சு சுட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வாரம் ஒரு முறை வந்து ஹெல்த்தியா நம்ம சாப்பிடணுங்க. சொல்லப்போனா தினமுமே ஹெல்த்தியா சாப்பிடணும். ஆனா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில யாருமே வந்து ஹெல்த்தியா சாப்பிடுற நேரமே இருக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த பயறு தோசை, பயறு அடை தோசை இந்த மாரி சாப்பிடுங்க. என்னோட வீடியோல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து அதிகமா வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் அவங்கள வந்து நான் காட்டுறேன். ஏன்னா, அவங்க வேலைக்கு அதிகமா போயிறனால அவங்கள காட்ட முடியாது. அதனால இப்ப வீடு கட்டுனதுக்கப்புறம் அம்மா கூட வந்ததுனால, அவங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வியாழக்கிழமை எப்பயுமே நான் சுண்டல் குழம்பு தான் வைப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால சுண்டல் குழம்பு, வெள்ள சுண்டல் குழம்பு அரைச்சு ஊத்தி வச்சேங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி அப்படின்னா, வெங்காயம், பூண்டு, தேங்காய், ஆ வந்து சோம்பு, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா பச்சை வாடை போனோனே, நீங்க பேஸ்ட்டு மாரி அடிச்சு, அ எப்பயும் போல நம்ம கடாயில எண்ணெய் ஊத்தி,
கடுகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி போட்டு அதையும் தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையும் தூக்கி போட்டு, அதையும் நல்லா கிண்டிட்டு, அதுக்கப்புறம் சுண்டல் எல்லாமே போட்டு நீங்க அந்த குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருக்கும். அது போக இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவா, லாங் வீடியோவா போடுறேன். அதில பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு போடுறேன். இந்த ஃப்ளவர் வாஷ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நாங்க படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பால் வச்சு போடுவோம். இதுவும் வந்து சின்ன சின்ன மணி மாதிரி இருக்கும். இதில வந்து பீட்ஸ வந்து உடைச்சு, அதில இருக்க 2 2டா கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லன்னா வயர் நெறையா இருக்கு. கியூப் மாரி இருக்கும். அந்த கியூப வந்து லைட்டா வெட்டிட்டு அதையும் சொருகியும் போட்டுக்கலாம். இந்த மாரி நெறைய இருக்குதுங்க. நம்மளோட கிரியேட்டிவிய வச்சு தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். அதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் எங்க வீட்ல வந்து 2வது முறையாக நான் வந்து சாமி கும்பிட போறேன். ஏன்னா புது வீடு கட்டி 2வது முறையாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு பூவெல்லாம் அழகா சாமிக்கு அழகா படைச்சிட்டு, என் பையன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு, எல்லா வேலையும் நான் தொடர்ந்து செஞ்சுட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அம்மா வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சரி அந்த நூடுல்ஸ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெங்காயம், தக்காளி, ஆ வந்து அப்புறம் கேரட்டு, பீன்ஸு எல்லாமே போட்டு அத ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ வேக வச்சுட்டு, அதில லைட்டா கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. லைட்டா கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்ப காய் வெந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இத அதில கொஞ்சம் பொடி வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பொடியையும் சேர்த்து போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, நாங்க விரதம் இருந்துட்டுருக்கோம். சிவராத்திரிக்காண்டி விரதம் இருக்கிறனால நாங்க முட்டை போடல. இல்லன்னா முட்டை போட்டு செஞ்சிருந்திருப்பேன். எப்பயுமே என் பசங்களுக்கு முட்டை போட்டு செஞ்சா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா, இன்னைக்கு விரதம் இருக்கிறனால நாங்க எல்லாமே வந்து வெஜ்ஜா சாப்பிட்றனால, சரி ப்ளைனா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா, இதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால வந்து இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வயலட்டும், கிரீனும் எப்பயுமே சூப்பரா இருக்குங்க. நீங்க சாரி போய் கடையில எடுக்கணும் அப்படின்னாலுமே, இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே லீவு. எங்க எங்க வீட்ல எல்லாருக்குமே. என் ஹஸ்பண்ட் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால எங்க 3 பேருக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, என் பையன் சொன்னான், "அம்மா பயறு வாங்கிட்டு வந்தீங்களாம்மா, அதனால வெஜிடபிள் போடுங்கம்மா" அப்படின்னா. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க, "எனக்கும் போட்டுரும்மா வெஜிடபிளு" அப்படின்னாங்க. உடனே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, "எனக்கும் போட்டுரு. நாங்க மட்டும் என்ன வேற சாப்பிடவா? அதையே எங்களுக்கும் குடுத்துருன்னு" சொல்லிட்டாங்க. அப்புறம் 5 பேருக்கு சேர்த்து எல்லாத்துக்குமே வந்து வெஜிடபிள் பிரியாணி வச்சாச்சு. நான் வந்து டால்டா எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். அம்மா வந்து மறந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து எப்பயுமே எப்பயாவது ஒருக்கா யூஸ் பண்ணுவாங்க டால்டா. அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு நெனச்சுட்டு, இன்னைக்கு டால்டாவும் கொஞ்சோன்னு ரீஃபண்ட் ஆயிலும் ஊத்தி தான் நான் வந்து இந்த பிரியாணி செஞ்சிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இதோட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் வந்து தீந்து போச்சுங்க. அதனால வந்து நாங்க சிப்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால எல்லாருமே வந்து சிப்ஸு, முறுக்கு இந்த மாரி நாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிம்பிள் லஞ்ச் தாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அதனால இன்னைக்கு சிம்பிளா வச்சு முடிச்சாச்சு. நாளைக்கு அந்த விசேஷத்துல போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டோம். நன்றி, வணக்கம்.